மிகவும் கஷ்ட சூழ்நிலையில் நிதி நஷ்டம் காரணமாக தொழிலாளிகளுக்கு வேலை இழப்பும், தாழ்த்தப்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமாறு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக 1984 ராமநாதபுரம் மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை நிறுவப்பட்டது. நிறுவப்பட்ட காலத்திலிருந்து ஒரு 18 வருஷமாக ஓடி மீண்டும் 2003 அந்த கூட்டுறவு நூற்பாலை மூடப்பட்டுள்ளது. மீண்டும் நம்மளுடைய தாழ்த்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பயன்படுத்தி மறுபடியும் 2015 மீண்டும் அந்த கூட்டுறவு நூற்பாலை நிறுவி இயங்கிக் கொண்டிருக்கிறது. தற்போது நிதிநிலையின் காரணமாக வாழ்க்கை ஒரு பாதிக்க நிலைமைக்கு ஏற்பட்டுள்ளது. மிகவும் கஷ்ட சூழ்நிலையில் நிதி நஷ்டம் காரணமாக தொழிலாளிகளுக்கு வேலை இழப்பும், சம்பளங்கள் அதுவும் ரொம்ப நிலைமை இருக்கிறது. ஆனால் ஐயா மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் தலையிட்டு போதிய நிதியை பெற்றுக் கொடுத்து இந்த 250 தாழ்த்தப்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் என்பது மிகவும் பின்தங்கிய மாவட்டம். அரசு நிறுவனங்களே இல்லாத சூழலில் அச்சங்குளம் மில் என்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளாக இயங்கி வந்த அந்த நூற்பாலையை இன்றைக்கு தனியார் மயம் என்ற அந்த நோக்கத்தோடு அனைத்து தொழிலாளிகளையும் நிரந்தரமான தொழிலாளிகளை வெளியேற்றிவிட்டு அன்றாடம் கூலி தொழிலாளிகளாக நிரந்தர தொழிலாளி இல்லாத ஒரு நூற்பாலையாக இயக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். காரணம் கேட்டா நிதிநிலை பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் என்பது ஏழை எளிய சாதாரண தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதி. ஏன்னா அவருடைய வாழ்வாதாரம் கருதி அரசு சிறப்பு நிதி ஒதுக்கி அதை மீண்டும் பழைய நிலைமையிலேயே அந்த மில்லை ஓட்டுவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று சிஐடியினுடைய மாவட்ட குழு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக அங்கு அச்சங்குளம் மில்லிலிருந்து தொழிலாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு சிறப்பு நிதி ஒதுக்கி அந்த மில்லை பாதுகாக்க வேண்டும். அந்த தொழில் கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அதை நம்பி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற அந்த 300 குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு தொழில் நிறுவனம் என்ற நிலையில் இருப்பதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய தொழிலாளியுடைய நோக்கம். ராமநாதபுரம் மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை அச்சங்குளம் மில்ல நாங்கள் ஒரு 300 குடும்பத்துக்கு 300 தொழிலாளர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இப்போ பல பிரச்சனைகள் என்னதுன்னா 2014 டிசம்பர் மாதம் இயக்கப்பட்டது. இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களில் நிதி இல்லை, நாங்கள் உங்களுக்கு பாதி நாள் வேலை தரோம், இல்லை எங்களுக்கு அடைக்கிற சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் இப்போ வாழ்வாதாரத்திலிருந்து பாதுகாக்கணும், அமைச்சர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம். ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் எங்களுக்கு என்ன கோரிக்கை, நாங்கள் ஒரு 8 கோரிக்கை வச்சுருக்கோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அமைச்சர்கிட்டையும் முதல்வர்கிட்டையும் நிதி வாங்கி தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மில்ல மூடுனா நாங்கள் 300 பேர் வேலை பார்க்குறோம், 300 குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அப்போ எந்த அளவுனா இப்போ இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் லேடிஸ் இப்போ 60 பேர் இருக்கிறோம். அந்த வேலையை நம்பியே நாங்கள் வாழ்ந்துட்டோம். இப்போ எங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னுமே நாங்கள் எந்த வேலைக்கு போக முடியும்? எந்த வேலைக்கு நாங்கள் போக முடியாது. அப்ப எங்களுக்குன்னு நிரந்தரமான வேலை, இந்த வேலையை நம்பிதானே இந்த வேலைக்கு வந்தோம். இப்ப இடையில அடைச்சா நாங்க என்ன வேலைக்கு போறது? இல்ல எங்களுக்கு மாற்று வேலை தர முடிஞ்சாலும் மாற்று வேலை தர சொல்லுங்க, நாங்க அதை பாக்குறோம். இல்லையா எங்களுக்கு மில்லு நல்ல முறையில இயங்கணும்.